வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஸ்டேஷன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 ப்ரோஸ் 2 த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் செக்ஷன் 1 பார்த்தோம். இந்த பேய் மலையை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, பேய் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ செக்ஷன் 2 பார்க்கலாம். Strangely the wind had dropped. The trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass. The crows flew round in a circle, then settled down for the night in an oak tree. ஸோ திடீர்னு என்னாச்சு, புயல்லாம் வந்து பலத்த காற்று வீச ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே ட்ரீஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, இலையெல்லாம் மூவ் ஆகாமல் இருக்குது. அந்த பூச்சியெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கிராஸ் புல் மேலே உட்காந்துருக்கு. அப்படியே எல்லா க்ரோஸ் காக்கா வந்து என்னாச்சு, நைட்டு தங்கிறதுக்காக ஓக் ட்ரீனா கருவழி மரம்னுவாங்க இல்லையா, அந்த மரத்தில் உட்காந்துருக்கு. ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க், சீக்கிரம் இருட்டாகிறதுக்குள்ளே நான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி செட் உஷா டு ஹர் செல்ஃப், தனக்கு தானே சொல்லிக்கிறான். ஆஸ் ஷி ஹரிட் அலாங் த பாத், ஸோ சீக்கிரமாக தான் வழியை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்னிங், ஆல்ரெடி இருட்டாயிடுச்சு. த கிளவுட்ஸ் பிளாக் அண்ட் த்ரெட்டனிங் லுக்ட் ஓவர் ஹாண்டட் ஹில். திஸ் வாஸ் மார்ச் த மந்த் ஃபார் ஸ்டார்ம்ஸ். அந்த இதெல்லாம் மேகங்கள்லாம் வந்து பயமுறுத்துகிற மாதிரி அப்படியே கருப்பாயிட்டே வருது, மழை வர மாதிரி. அந்த ஹாண்டட் ஹில்னா பேய் மலை இல்லையா, அந்த மலையை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறான். இது வந்து மார்ச் மாதம், ஸோ கண்டிப்பாக புயல் வரத்துக்கான மாதம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. மந்த் ஃபார் ஸ்டார்ம்ஸ். அ டீப் ரம்பிள் எக்கோட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் உஷா ஃபெல்ட் த ஃபர்ஸ்ட் ஹெவி ட்ராப் ஆஃப் ரெயின் லிட் ஹர் சீக். இதில் வந்து இங்கே ரம்பல்ன்ற கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏதோ இது உருண்டோடுற மாதிரி ஒரு சத்தம், எக்கோ சத்தம் மாதிரி வருது. நல்லா பெருசு பெருசாக வந்து மழை போட தொடங்கிச்சு. தன்னோட சீக் கன்னத்தில் வந்து ஒரு துளி மழை வருது. She had no umbrella with her. தாங்கிட்ட கொடையும் இல்லை. The weather had seemed so fine just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. Holding the shopping bag close to her body, she quickened her pace. ஸோ என்னாச்சுக்கா, தாங்கிட்ட கொடையும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததா, மழையெல்லாம் வர மாதிரிலாம் தெரியல, நல்லாவே இருந்தது வெதர். அப்புறமா என்னாச்சு, தன்னோட ஓல்டு ஸ்கார்ஃப் ஒன்று தலையில் கட்டிட்டு, ஷால்லாம் வந்து ஷோல்டரில் நல்லா டைட்டாக கட்டிட்டு, தன்னோட ஷாப்பிங் பேக்கை க்ளோஸாக வச்சுட்டு தன்னுடைய வழியை பார்த்துட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தா. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங், கிட்டத்தட்ட ஓட ஆரம்பிச்சிட்டா. பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கம்மிங் டவுன் ஃபாஸ்டர் நவ். பிக் ஹெவி பெல்லட்ஸ் ஆஃப் ரெயின், பலத்த மழை ஆரம்பிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு மழை துளியாக வந்தது, இப்போ பலத்த மழையாக ஆரம்பிச்சிடுச்சு. A sudden flash of lightning lit up the hill. The ruins stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. ஒரு திடீர்னு ஒரு மின்னல் வந்தது. ஸோ அந்த மலையை வந்து அந்த வழி நல்லா தெரியும் இல்லையா, மின்னல் வரும்போது லைட் வெளிச்ச மாதிரி தெரியும் இல்லையா, அந்த பாழடைஞ்ச இடம் வந்து கிளியராக தெரியுது. ஓகே இப்படி போகணுன்ற மாதிரி. திரும்ப டார்க் ஆகிடுது, ஏன்னா மின்னல்ன்றது ஜஸ்ட் வந்து போயிடும் இல்லையா, திரும்ப இருட்டாயிடுச்சு, நைட் ஆக போகுது. ஐ won't get home before the storm breaks, thought Usha. I will have to shelter in the ruins. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. ஸோ வந்து கண்டிப்பாக புயல் வரதுக்கு முன்னாடி நம்மளால் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு உஷா நினைக்கிறான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாழடைஞ்ச இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலே வந்து நம்ம வந்து தங்கினாதான் நம்மளால் அந்த மழைக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும், புயல்கிட்டேருந்து தப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த வழியை நோக்கி போய்கிட்டே இருக்கான். வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டா. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. ஸோ திரும்ப வந்து புயல் நல்லா வேகமாக அடிச்சது, மழையும் வந்தது, தன்னை அப்படியே பிடிச்சி தள்ளுற மாதிரி. தன்னால் அப்படியே நல்லா சில்லுன்னு இருக்கும் இல்லையா, கண்ணையே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிற அளவுக்கு மழை பெய்தான். The wind grew in force. It hummed and whistled. அந்த புயல் எப்படி இருக்குது, நல்லா அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே விசில் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சத்தமாக இருக்கும், அந்த அளவுக்கு புயலாக இருக்குது. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along the steep path and on to the brow of the hill. ஸோ உஷா வந்து கஷ்டப்படவே தேவையில்லை, ஏன்னா பின்பக்கமாக வர்றதுனால காற்று அவளால் சீக்கிரமாக போக முடியுது. அந்த மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டு அதுவே விட்டுடும். There was another flash of lightning followed by a peal of thunder. The ruins looked up before her, grim and forbidding. ஸோ forbidding அப்படின்னும் போது unfriendly or frightening, பயமுறுத்துகிற மாதிரி.
ஸோ இன்னொரு ஃப்ளாஷ், ஒரு மின்னல் வந்தது, ஃபாலோட் பை இன்னொரு இடியோட ஒரு மின்னல் வந்தது. அப்போ அந்த பாழடைஞ்ச பகுதி எப்படி தெரிஞ்சுதா? ரொம்ப பயங்கரமாக அச்சமூட்டுற மாதிரி, பயமுறுத்துகிற மாதிரி, ஃப்ரைட்னிங் பார்த்தோம்ல ஃபர்பிடிங்னா, ஸோ பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. She knew there was a corner where a piece of old roof remained. It would give some shelter. It would be better than trying to go on. அவளுக்கு அந்த கார்னர், அந்த பாழடைஞ்ச பகுதியில் வந்து ஒரு பழைய வீடோட அந்த கூரை இருக்குது. ஸோ அந்த இடத்துல போனால் நம்மளால் அங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். அதை ஆல்ரெடி பார்த்துருக்கா அவள். அதனால் அங்கே வந்து போயிட்டு தங்குறது, நிற்கிறதே வந்து பெட்டர்ன்ற மாதிரி நினச்சிட்டு, இன் த டார்க், இன் த ஹவுலிங் wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. ஸோ அந்த மலை உச்சிக்கு போகிறத காட்டிலும் இந்த ரூஃப் கிட்டையே நிற்கலாம். ஹூ 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 ஹவுல் த wind, அப்படியே சத்தமாக இருக்குது அந்த விண்டு, புயல். She saw the wild plum tree swaying bent double, its foliage thrashing against the ground. The broken walls did little to stop the wind. Foliage thrashing means hitting leaves and branches. ஸோ ஒன்று அந்த இலைகளும் அந்த கிளைகளும் வந்து அப்படியே அடிச்சுக்குது வேகத்தில், அந்த காற்று வேகத்தில். அப்போ வந்து ப்ளம் ட்ரீலாம், அந்த ப்ளம் ட்ரீ பார்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா காற்றுக்கு நல்லா பெண்ட் ஆகுது தர வர. The broken walls did little to stop the wind. அந்த உடஞ்ச சுவர்கள்லாம் வந்து அந்த விண்டை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இருக்குது. Usha found her way into the ruined building, helped by her memory of the place and the constant flicker of lightning. Flicker means shine, வெளிச்சமா. ruined பில்டிங்கில் கான்ஸ்டன்ட் அந்த வெளிச்சம், மின்னல் வெளிச்சம் வருது இல்லையா, அதை வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஷீ பிகேன் மூவிங் அலாங் த வால் ஹோப்பிங் டு ரீச் த ஷெல்டர்ட் கார்னர். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வால் சோத்து பக்கத்துலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அந்த போயிடலாம் ரூஃப் கிட்ட அப்படின்ற மாதிரி. ஷீ பிளேஸ்ட் ஹர் ஹேண்ட்ஸ் ஃப்ளாட் அகெயின்ஸ்ட் த ஸ்டோன்ஸ். அந்த ஸ்டோன் அப்படியே கையை வச்சு மூவ் ஆகுறாங்க இல்லையா, அண்ட் மூவ் சைட்வேஸ், சைடாக மூவ் ஆகிட்டே வராங்க. ஹர் ஹேண்ட் டச்டு சம்திங் சாஃப்ட் அண்ட் ஃபர்ரி. ஸோ ஏதோ ஒரு சாஃப்டாக ஒரு இதை தொட்ட மாதிரியும் பயந்துட்டாங்க. ஃபர்ரினா வந்து இந்த ரோமோலாம், இப்போது கேட்டு அந்த டெடி பேர்லாம் வந்து புசு புசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ தொட்ட மாதிரி இருந்தது. ஷீ கேவ் அ ஸ்டார்டல்டு க்ரை அண்ட் டுக் ஹர் ஹேண்ட் அவே. ஹர் க்ரை வாஸ் ஆன்சர்ட் பை அனதர் க்ரை, half snarl, half screech, and something leapt away in the darkness. Startled means frightened, பயமுறுத்துட்டாங்க. ஸோ என்னாச்சு, அதை அப்படியே தொட்ட உடனே ஐயோ எதையோ தொட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லாம் அலறுவோம் இல்லையா, பயந்துட்டு அந்த மாதிரி அலறுனாங்க பயந்துட்டு. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வந்து அதே மாதிரி அந்த அது அதை தொட்டது யாருன்னு பார்க்கலாம், அதுவும் அலர்ச்சி. என்னன்னு பார்த்தா இட் வாஸ் ஒன்லி அ வைல்டு கேட், ஒரு கேட், பூனை தான். உஷா ரியலைஸ் திஸ் வென் ஷி ஹர்ட் இட். அதோட சத்தம், அந்த ஹாஃப் ஸ்க்ரீச் அப்படின்னோம் இல்லையா நம்ம தொட்ட பிறகு, அப்போது அது பூனைன்ற மாதிரி உஷா தெரிஞ்சுக்கிட்டா. த கேட் லிவ்ட் இன் த ruins and she had often seen it, but for a moment she had been very frightened. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. Remnant means what was left, அதாவது மீதி இருக்கிற. என்னாச்சு, பயந்துக்கிட்டே வந்து இருந்தாலும் பயந்துட்டா. அது பூனையாக இருந்தாலும் அப்போ நம்ம கை வச்சோன்னே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பயந்துருவோம் இல்லையா இருட்டில், இருந்தாலும் அது ரொம்ப பயமுறுத்திடுச்சு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவத்தோரமாக அப்படியே அந்த வால்லே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஒன்ஸ் under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. Above her, the tin sheets groaned and clattered as if they would sail away at any moment, but they were held down by the solid branch of a straggling old oak tree. So crouching means bending down, அதாவது அது பதுங்கி இருக்கிற மாதிரி கீழே. groaned and clattered, bang together and made a loud noise. ஸோ ஒன்று ரொம்ப சேர்த்து சத்தம் போடுது இல்லையா, அந்த ஷீட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இதை பாருங்கள், டின் ஷீட்ஸ் இருக்குது இல்லையா, அது அந்த காற்றுக்கு அப்படி சத்தம் போடுது. என்னென்னா அந்த டின் ஷீட்டே அந்த இதனால் விண்டு, புயல் காற்றுனால பறந்துடும் போல் இருக்குது. ஆனால் அதை தாங்கி பிடிச்சிருக்கிறதுனா ஒரு பிரான்ச், அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட ஒரு பிரான்ச் வந்து அதை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி விழாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. உஷா ரிமெம்பர்ட் தட் அக்ராஸ் திஸ் எம்டி ரூம் ஸ்டுட் அன் ஓல்ட் ஃபயர் பிளேஸ் அண்ட் தட் தேர் மைட் பி சம் ஷெல்டர் அண்டர் த பிளாக்ட் அப் சிம்னி. ஸோ உஷா வந்து அவளுக்கு தெரியும், அந்த ஒரு எம்டி ரூம் க்ராஸ் பண்ணோன்னா ஒரு ஃபயர் பிளேஸ் ஒன்று இருக்குமா,
அப்போல்லாம் வந்து குளிருக்காக போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபயர் பிளேஸ் இருக்கும். அங்கே வந்து நமக்கு கண்டிப்பாக தங்கறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கே வந்து சிம்னியும் இருக்குது, விளக்கு பிளாக்ட் அப் சிம்னி இருக்குது. ஸோ பெர்ஹாப்ஸ் இட் வுட் பி ட்ரையர் தேன் இட் வாஸ் இன் ஹர் கார்னர், பட் ஷி வுட் நாட் அட்டெம்ப்ட் டு ஃபைண்ட் இட் ஜஸ்ட் நவ். ஷி மைட் லூஸ் ஹர் வே அல்டுகெதர். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே ஓடி போக முடியாது இவ்வளோ இருட்டில். நம்ம அது எப்படி இருக்குது வழின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே விட அங்கே வந்து ட்ரையாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக மழை தண்ணி தேங்கி இருக்கு இல்லையா, அங்கே அதை விட வந்து இன்னும் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். Her clothes were soaked and the water streamed down from her long black hair to form a puddle at her feet. ஸோ க்ளோத்ஸ் தான் ஃபுல்லாக வந்து நல்லா நனைஞ்சிட்டா. அந்த வாட்டர் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய பெரிய கூந்தலில், அந்த கருப்பு நிற கூந்தலில் வந்து மழை தண்ணி பட்டு கீழே விழுந்து ஒரு படில் அட் ஹர் ஃபீட்னா ஒரு குளம் மாதிரி குட்டை மாதிரி தேங்கிடுச்சான். படில், பூல் ஆஃப் வாட்டர். ஸோ அந்தளவுக்கு மழை நனைஞ்சிக்கிட்டே இருக்கா. She stamped her feet to keep them warm. She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? But the sound of the storm blotted out all other sounds. Blotted out means hid. அதை வந்து மறைச்சிடுச்சு. அதாவது எப்படின்னா, அந்த குளிருக்கு வந்து தன் காலை வந்து அப்படியே ஸ்டாம்பிங், காலை தூக்கி தூக்கி வச்சு தன்னை வந்து சூடுபடுத்திக்கிறா. She thought, ஏதோ ஒரு திரும்ப ஏதோ அழுக குரல் கேட்டுச்சு. அது கேட்டாக இருக்குமா இல்லை ஆந்தையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ளவே அதுக்குள்ளே என்னாச்சு, அந்த புயலோட காற்று எல்லாத்தையும் மறைக்கடிச்சிச்சு. There had been no time to think of ghost, but now that she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted rains. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. ஸோ இப்போ வந்து கோஸ்ட், அந்த பேய்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கெலாம் நேரமே இல்லை. அதே மாதிரி என்ன, ஷி வாஸ் இன் ஒன் பிளேஸ் வித்தவுட் எந்த பிளானும் இல்லை எங்கே போகிறது என்னன்ட்டு. ஆனால் கிராண்ட் ஃபாதர் சொன்ன அந்த ஸ்டோரி மட்டும், அந்த இடி மின்னல் வந்து அந்த பாழடைஞ்ச பகுதியை பற்றி சொன்னார் இல்லையா, அது மட்டும் நினைவுக்கு வந்தது. ஐயோ, தான் வந்து இந்த மாதிரி அந்த லைட்னிங்னால், மின்னல்னால் தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். Thunder boomed over the hills and the lightning came quicker now. Only a few seconds between each burst of lightning. ஸோ ஒரு இடி இடிக்குது அந்த ஹில்ஸில், மலையில் ஒரு லைட்னிங்கும் வந்தது. Only a few seconds between each burst of lightning. Then there was a bigger flash than most, and for a second or two the entire ruin was lit up. அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். A streak of blue sizzled along the floor of the building, in at one end and out at the other. Streak and sizzled. Streakனா line, ஒரு கீற்று. சிசில்டு, ஹிஸ்டு லைக் சம்திங் ஹாட் ஆன ஃப்ரையிங் பேன். ஃப்ரையிங் பேனில் ஏதாவது போட்டிங்கன்னா ஸ்ன்னு வரும்ல, தோசைக்கல்லாம் அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு சவுண்டு. உஷா வாஸ் ஸ்டாரிங் ஸ்ட்ரெயிட் அஹெட். என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறான். ஆஸ் த ஆப்போசிட் வால் வாஸ் லிட் அப் அண்ட் ஷி சா க்ரௌச்சிங் இன் த disused fireplace two small figures. ஸோ தன்னோட அந்த ஆப்போசிட் வாலில் வந்து ஒரு 2 பேர் வந்து கண்ணுக்கு தெரியுறாங்க. they could only have been children. கண்டிப்பாக அவங்க வந்து சில்ட்ரனாக தான் இருப்பாங்க, பெரியவங்களாக தெரியல அவர் கண்ணுக்கு. the ghostly figure looked up ஸ்டாரிங் பேக் அட் உஷா. ஸோ அந்த 2 பேரும் உஷாவை உத்து பார்க்குற மாதிரி ஒரு தோணுச்சு. அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் டார்க் அகைன். திரும்பவும் அந்த லைட்னிங் வரப்போ தானே என்ன நடக்குதுன்றது தெரியும். அதாவது லைட்னிங்னா என்ன, மின்னல் வரும்போது திரும்பவும் வந்து டார்க் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன, யார் அதை 2 பேருன்னு பார்ப்போமா, நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.